கூகுள் கிளாஸ் ரூம் மற்றும் காஹூட் பயன்பாடு எப்படின்ற பார்க்குறோம். முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னும் யாருக்காவது தெரியாம இருந்துச்சு அப்படின்னா, முதல் வேலையா நீங்க என்ன பண்ணுங்க, சைன் இன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் டெலிமா ஐடியை போட்டுட்டு, சரிங்களா? முதல்ல உங்க டெலிமா ஐடியை போட்டுட்டு நீங்க சைன் இன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்க இமெயில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கண்டிப்பா உங்க டெலிமா ஐடியை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு தாள்ல கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்க தொலைபேசி பயன்படுத்துனீங்கன்னா, நீங்க தொலைபேசி வாயிலாவும் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? தெரியலன்னா வீட்ல அப்பா, அம்மா, அக்கா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அல்லது வந்து நீங்க லேப்டாப், கம்ப்யூட்டர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க வந்து சுலபமா கூட கம்ப்யூட்டர் மூலியமா கூட நீங்க வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நீங்க இமெயில் போடணும். ஓகேங்களா? முதல்ல நீங்க இமெயில் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்படி காட்டும். சரிதானே? ஓகே. முதல்ல நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு எப்படி லாகின் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. உதாரணத்துக்கு வந்து ஓகே. இப்படி மேல அப்படி போனீங்க அப்படின்னா, சரிங்களா? ஓகே. இது வந்து பண்ணி ஆயிருச்சு. ஓகேங்களா? லாகின் பண்ணிருச்சு. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பயுமே இப்படிதான் காட்டும். ஏன்னா நீங்க டெலிமா ஐடி பயன்படுத்துறனால. ஸோ அப்படி காட்டும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பாத்தீங்களா? இங்க கிளிக் பண்ணிட்டு, இங்க கிளிக் ஹியர் டு லாகின் தட்டிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அப்படி நீங்க தட்டிக்க வேண்டியதான். அதன் பிறகு எந்த இமெயில், இந்த இமெயில் தானே பயன்படுத்துறீங்க. ஆக இப்படி இமெயில் கிளிக் பண்ணிட்டு, ஓகே. அடுத்து தொடர்ந்து நீங்க போக வேண்டியதுதான். சரிங்களா? உங்களுக்கு எப்பயுமே இப்படிதான் காட்டும். சரிதானே? டெலிமா ஐடி பயன்படுத்துறவங்களுக்கு இப்படிதான் காட்டும். சரிங்களா? ஆக நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்க மசோ கிளாஸ் ரூம்னு இருக்கு பாத்தீங்களா? இங்க நீங்க ஜாயின் பண்ண வேண்டியதுதான். உங்க பேர்ல நாங்க வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இப்படி வந்துரும். இங்க ஒரு ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். எப்படி இருக்கும்னா நான் உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்க. ஓகே. முதல்ல வந்து நீங்க லாகின் பண்ணணும். ஓகேங்க. எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல உங்க இமெயில் போடணும். அதன் பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதன் பிறகு நீங்க பாருங்களேன். இப்படி இருக்கும். அதற்கு முன்பதாக முதல்ல நீங்க லாகின் பண்ணிக்கணும். இமெயில் லாகின் பண்ணி இது முதல் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் வந்து இங்க பாருங்களேன், கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். இது நீங்க அப்படியே டிக் பண்ணிட்டு லாகின் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? அதன் பிறகு நீங்க வந்து கூகுள் கிளாஸ் ரூம் வந்து போகலாம். பாருங்களா, இதான் கூகுள் கிளாஸ் ரூம். நீங்க தொலைபேசி பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்காது. நீங்க பிளே ஸ்டோர் மூலியமா தான் டவுன்லோட் செஞ்சுக்கணும். சரிங்களா? அதே வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப் பயன்படுத்தினீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து போகலாம். முதல்ல நான் காட்டினேன் இல்லையா? முதல்ல நான் காட்டினேன் டெலிமா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதன் பிறகு இப்படி காட்டும் உங்களுக்கு. ஏன்னா உங்க எல்லாரும் பேரையும் நாங்க ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி காட்டும். சரிங்களா? இப்படி காட்டும். நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ண வேண்டியதுதான். பாருங்க. ஓகே. இப்போ இதான் உங்களோட இமெயில் வச்சுக்குவோமே. இதான் உங்களோட இமெயில். நீங்க ஸ்டூடெண்ட். ஓகே. உங்க இமெயில் போயிட்டீங்க. முதல் ஸ்டெப் லாகின் பண்ணியாச்சு. ஓகே. டெலிமா ஐடி போட்டு லாகின் பண்ணியாச்சு. பாருங்க, இரண்டாவது இப்படி கிளிக் பண்ணி ஆயிருச்சு. அடுத்து உங்க இமெயில் தட்டியாச்சு. சரிங்களா? அடுத்து நீங்க போக வேண்டியதுதான். ஓகே. அங்க பாத்தீங்கன்னா மசோ கிளாஸ் ரூம்னு இருக்கும். ஓகேங்களா? மசோ கிளாஸ் ரூம். ஜஸ்ட் இந்த மசோ கிளாஸ் ரூம் நீங்க தட்ட வேண்டியதுதான். சில பள்ளியில வந்து நிறைய வகுப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வகுப்புகள் சில பள்ளியில இருக்கும். ஆக நம்மளுடைய வகுப்பு வந்து இதுதான், சமயமும் சமுதாயமும் சமய வகுப்புன்னு இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஜாயின் பட்டன் ஒண்ணு இருக்கும். நம்ம காட்டினது போல பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும் ஜாயின் பட்டன் சொல்லிட்டு. இது நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளுக்கு நுழைய வேண்டியதுதான். இது என்ன அப்படின்னா, இங்க வணக்கம், டன் எதுவுமே நீங்க போட வேணாம். இந்த ஸ்ட்ரீம் தான் முதல்ல. இதான் ஸ்ட்ரீம், இது முகப்பு. இங்க வந்து எந்த ஒரு கமெண்ட்ஸ் எதுவுமே நீங்க போட வேணாம். ஏதேனும் கேள்வி கேட்டா மட்டும் நீங்க பதில் சொன்னால் போதுமானது. சரிங்களா? ஏதேனும் கேள்வி கேட்டா மட்டும் நீங்க போட்டால் போதுமானது. இங்க வந்து உங்களுடைய போட்டோ அல்லது எந்த ஒரு ஐசி நம்பர், அட்ரஸ் எதுவுமே பகிர வேணாம். இது எல்லாராலையும் பார்க்க முடியும். ஏதேனும் இங்க கேள்விகள் கேட்டிருக்காங்களா, பதில் கேட்கறாங்களா, அப்ப மட்டும் நீங்க சொன்னால் போதுமானது. மற்றபடி இங்க எதுவுமே இந்த மாதிரி நோத்தட் அந்த மாதிரி எதுவுமே வேணாம். ஏன்னா ஒவ்வொரு நீங்க பண்ற கமெண்ட்க்கும் எங்களுக்கு வந்து இமெயில் வந்துகிட்டே இருக்கும். சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எல்லாமே அழிச்சிருங்க. இப்படி இந்த 3 புள்ளி இருக்கு பாருங்க, இங்க கிளிக் பண்ணிட்டு டெலீட் இப்படி தட்டிடுங்க.
ஓகேங்களா? இதான் முகப்பு. இங்க வந்து தான் இங்க பார்த்தீங்கன்னா, இதான் சமய இதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் சமய வகுப்பு வந்து நீங்க இதுல தான் ஜாயின் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இங்க நீங்க இப்படி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஒரே லிங்க் தான். ஓகேங்களா? ஒரே லிங்க் தான். நீங்க இதுல வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி எந்த கமெண்ட்டுமே இங்க போட வேணாம். அன்லெஸ் ஏதாவது கேள்விகள் ஆசிரியர்கள் கேட்டிருந்தா மட்டும் நீங்க பதில் சொன்னால் போதுமானது. ஓகேங்களா? புரிஞ்சது இல்லையா? ஓகே, அடுத்தது ஓகே, முதல்ல வந்து இங்க போய் முகப்பு காட்டிட்டேன். இதான் ஸ்ட்ரீம். இந்த இடத்துல ஸ்ட்ரீம். அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க். இங்க பாருங்க, கிளாஸ் ஒர்க். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் ஒவ்வொரு வாரமும் சமய பாடம் வந்து பகிரப்படும். இப்ப இது முடிஞ்சதுக்கு பிறகு கூட வீடியோவை இங்கதான் ஷேர் பண்ணுவேன். அதே போல ஸ்லைட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். இப்ப பாருங்க, முதல்ல கூட ஒரு ஸ்லைட் ஷேர் பண்ணியிருந்தேன். பவர் பாயிண்ட் அண்ட் பிடிஎஃப்ல இருக்கு. ஓகேங்களா? இதுலயும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பரவாயில்ல, முதல் தடவை பரவாயில்ல. அடுத்த முறை இந்த எல்லா கமெண்ட்ஸுமே தவிர்த்துருங்க. ஓகேங்களா? இந்த வணக்கம், நோத்தட், டன் எதுவுமே வேணாம். ஓகேங்களா? எதுவுமே வேணும். கேள்விகள் கேட்டா மட்டும் நீங்க வந்து அங்க கமெண்ட் பண்ணா போதும். மற்றபடி எந்த கமெண்ட்ஸும் வேணாம். ஓகேங்களா? இங்கதான் வந்து நீங்க வந்து உங்களுடைய பவர் பாயிண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது உங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆசிரியர்கள் ஏதாவது பாடம் சம்பந்தப்பட்ட நோட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் போடுவாங்க. சமய வகுப்பு பாடம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இங்க நீங்க போயிட்டு, ஓகேங்களா, இது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அந்த பிடிஎஃப்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட். மாதிரி ஒவ்வொரு பாடமும் இங்கதான் பகிரப்படும். ஓகேங்களா? இதுக்கு முன்பு டெலிகிராம்ல நம்ம பகிர்வது எல்லாமே வந்து சிதறி போகும். எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஆக இதன் பிறகு எல்லாமே முறையா இதுலதான் வந்து பகிரப்படும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இதெல்லாம் சமய வகுப்பு பாடம் வரிசையா போடுவாங்க. சமய வகுப்பு பயிற்சி. ஓகேங்களா? இந்த சமய வகுப்பு பயிற்சி பார்த்தீங்கன்னா இங்க டுட்டோரியல் கொடுத்திருக்கோம் பாருங்க. ஓகேங்களா? டுட்டோரியல் கொடுத்திருக்கோம். ஓகே, இதுல வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து உங்களுக்கு பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பயிற்சிகள் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இருங்க, நான் ஸ்டூடெண்ட் வியூல இருந்து போக்குறேன். இப்ப நான் ஆசிரியர் வியூல இருந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். பால்ராஜ் சாரோடைய அக்கௌண்ட்ல இருந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வியூல இருந்து காட்டுறேன். இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதன் பிறகு நீங்க கிளாஸ் ஒர்க் போயிட்டு, ஓகே, பாருங்களேன், இப்படி இருக்கும். ஓகே, சமய வகுப்பு பயிற்சி நீங்க கிளிக் பண்ணிட்டு இதையும் தட்டிட்டு, இது எப்பயுமே சமய வகுப்பு பாடம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க செய்யணும். ஓகேங்களா? இது நீங்க செய்யணும். அது எப்படி இருக்கும்னா நான் காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, இதுல நம்ம சொல்லிட்டேன் இல்லையா? இது வந்து ஸ்ட்ரீம் முதல் பக்கம். இந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட்டுமே கூடாது. இருங்க, ஒரு மைக்கு திறந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப் பண்ணிடுறேன். கவனிங்க, முதல்ல இருந்து போவோமா? ஓகே, முதல்ல வந்து நம்ம இமெயில் போட்டாச்சு. ஓகே, அடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இப்படி கிளிக் பண்ணி புகுந்தாச்சு. கிளாஸ் ரூம்ல நுழைஞ்சாச்சு. அடுத்து வந்து இது இன்னும் யாரோ ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு தடவை தான். ஒரு தடவை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்க வகுப்பு பார்க்க முடியும். இதுதான் முகப்பு, இந்த ஸ்ட்ரீம். இங்க வந்து ஆசிரியர் தான் கமெண்ட்ஸ் போடுவாங்க. நீங்க இந்த மாதிரி வணக்கம் இந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து இங்கதான் சமய வகுப்பு பாடம். எல்லா பாடமும் இங்கதான் டவுன்லோட் செஞ்சுக்கணும் நீங்க. அடுத்து சமய வகுப்பு பயிற்சி. இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கப்படும். சரிங்களா? இங்க நீங்க பயிற்சி செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய இந்த வருட சமய போட்டிக்கான விதிமுறைகள் வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும். இங்கதான் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இன்னும் நம்ம போடல. கூடிய விரைவில் வந்து நம்ம சமய போட்டிக்கான விதிமுறை வந்து இங்க நம்ம போடுவோம். நீங்க வந்து இங்க டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பியூப்பல். இங்க பாருங்களேன். இது பார்த்தாச்சு, நம்ம இது பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க பியூப்பல். இங்கதான் வந்து ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களோட லிஸ்ட்டுமே இங்க இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஆசிரியர்களுமே இங்கதான் இருப்பாங்க. ஓகே, உங்க கிளாஸ்மேட் எல்லாமே இங்க இருப்பாங்க. இப்ப வரைக்கும் ஏறக்குறைய 200 பேருக்கு மேல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா பதிவு பண்ணது 600 பேர்கிட்ட இருக்காங்க. இன்னும் வந்து சில பேருக்கு நுழைய தெரியல. சரிங்களா? இங்கதான் வந்து உங்க கிளாஸ்மேட் இருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் உங்களுடைய இங்க பார்க்க வேண்டியது. ஓகே, முதல் லத்தியஹான் காட்டினேன் இல்லையா? அந்த லத்தியஹான் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அங்க பாருங்களேன், வியூ ஸ்கோர்ன்னு இருக்கும்.
அதாவது இங்க பாருங்க, இந்த பயிற்சி ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படும். பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்களேன், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வியூ ஸ்கோர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களால வந்து எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்றத உங்களால பார்க்க முடியும். அப்ப 20 வாரத்திற்கு 20 பயிற்சிகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்களா? அது உதாரணம் 1. 2வது உதாரணம் வந்து பாருங்க, இது ஒரு லத்தியான் தான் உங்களுக்கு. ப்ளீஸ் அப்லோட் யுவர் ஃபோட்டோ இன் ஸ்கூல் அட்டாயர்ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சில டைம் உங்க கலரிங் ஆக்டிவிட்டி அல்ல ஏதாவது உங்களை அப்லோட் பண்ண சொல்றது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நம்ம கொடுப்போம். நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க கிரியேட்னு இருக்கு. இருக்கா? இங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்லோட் செய்ய வேண்டியதுதான். முதல்ல கூட நீங்க போட்டோ அனுப்பியிருந்தீங்க இல்லையா? அந்த போட்டோவை நீங்க இங்க தான் அப்லோட் பண்ணணும். இங்க நீங்க பண்ணீங்கன்னா யாராலையும் பார்க்க முடியாது. ஆசிரியர்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அதை தட்டுங்க. தவறுதலா இதை தட்டிடாதீங்க. ஓகேங்களா? தவறுதலா இதை தட்டிடாதீங்க. கிரியேட் தட்டிட்டு நீங்க ஃபைல் அப்லோட் செஞ்சுக்க வேண்டியதுதான். இப்படி ஃபைல் அப்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க ஃபைல் வந்துரும். உதாரணத்துக்கு நான் போட்டோ கேட்டிருக்கேன், நீங்க போட்டோ அப்லோட் பண்றீங்க. சில நேரத்துல கலரிங் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு அப்லோட் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிடணும். முதல்ல அப்லோட் பண்ணிட்டு அதன் பிறகு இதை தட்டணும். நீங்க டர்ன் இன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா தட்டணும். இது நீங்க தட்டுனா மட்டும்தான் என்னால உங்களை நீங்க என்ன அனுப்புனீங்கன்றத பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுதான் எப்படி லத்தியான் அனுப்புறதுன்ட்டு. 2 லத்தியான் இருக்கும். ஒன்னு உங்களுக்கு குயிஸ் கொடுக்கப்படும். நீங்க கூகுள் ஃபார்ம்ல குயிஸ் செய்வீங்க. அப்புறம் நீங்க வியூ ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்க ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? 2வது இந்த மாதிரி ஏதாவது அனுப்ப சொன்னாங்க அப்படின்னா ஆசிரியர்கள், நீங்க கிரியேட் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தையை தட்டி நீங்க ஃபைல் அப்லோட் பண்ண வேண்டியதுதான். அப்லோட் பண்ணிட்டு இங்க பாருங்களேன், தேர்னின்னு இருக்கு இல்லையா? இந்த தேர்னி நீங்க கிளிக் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதான் சொல்லியிருந்தேன். டோன்ட் கமெண்ட்ஸ் அன்னெசசரி. எந்த ஒரு கமெண்ட்ஸுமே கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி உண்மையிலேயே கேட்கணுமா, அப்ப நீங்க வந்து டைப் பண்ணி கேட்கலாம். மற்றபடி வணக்கம், டன், ஓகேங்களா, வேற எந்த ஒரு கேள்வியுமே கேட்க வேணாம். என்ன காரணம்னா, நீங்க போடுற ஒவ்வொரு காமெண்ட்ஸுக்குமே எங்களுக்கு ஒவ்வொரு இமெயில் வந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா 600 மாணவர்கள்ட்ட இருக்கீங்க, அதனால. சரிங்களா? அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நீங்க அனுப்புறது எல்லாமே எங்கனால இப்படி பார்க்க முடியும். இது ஆசிரியர்களை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப நீங்க அனுப்பிட்டீங்களா? பாருங்க, ஹரிணின்றவங்க அனுப்பிட்டாங்க. டர்ன் இன் பண்ணிருக்காங்க. இப்படி டர்ன் இன் பண்ணா என்னால பார்க்க முடியும். அவங்க எவ்வளவு லத்தியான் மார்க் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஓகே, என்னால பார்க்க முடியும். அதே போல ஒவ்வொரு வாரமும் நீங்க செய்யற லத்தியான் எல்லாமே இங்கதான் சேகரிக்கும். அதனாலதான் இந்த முறை வந்து சமய வகுப்புல எந்த ஒரு வருகை பாரமும் உங்களுக்கு பகிரப்படாது. சரிங்களா? உங்களுக்கு வருகை பாரம் இல்ல இந்த முறை. உங்களுக்கு ஸ்டேட்டவே நீங்க இங்கதான் வந்து லத்தியான் செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க லத்தியான் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க வந்திருக்கீங்கன்றது நாங்க தெரிஞ்சுக்குவோம். அப்ப 20 வாரத்துக்கும் நீங்க லத்தியான் செஞ்சீங்கன்னா நீங்க ஆக்டிவான மாணவர்கள். ஓகேங்களா? நீங்க எப்ப நீங்க செஞ்சீங்க, எப்ப நீங்க செய்யலன்றது வரிசையா இங்க ட்ராக் பண்ண முடியும் எங்கனால. உதாரணத்துக்கு பரிமளான்னு இருக்கீங்களா? ஓகே, இப்ப நீங்க அனுப்பல. அடுத்த லத்தியான் செஞ்சீங்களா? அடுத்தடுத்த லத்தியான் செஞ்சுக்கிட்டே வரீங்களா? அல்லது செய்யாம விட்டுட்டீங்களா? அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் உடைய பயன்பாடு. ஓகே, ஸோ முதல்ல வந்து இதோட பயன்பாடு நம்ம விளக்கிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கூகுள் கிளாஸ் ரூம் போங்க. ஓகேங்களா? போங்க. பாருங்க, இங்க யாரெல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கீங்களோ, இந்த வணக்கம் இதெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் தயவு செய்து அழிங்க. இதெல்லாம் டிலீட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிலீட் பண்ணுங்க. பண்ண பிறகு இங்க பாருங்க, கிளாஸ் ஒர்க் இருக்கு பாருங்க. இங்க போயிட்டு இந்த லத்தியான் சத்து இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணிட்டு இவங்க செஞ்சிட்டாங்க, அதான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இமெயில் மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும். உதாரணத்துக்கு சரி, ஓகே, இப்படி இருக்கு இல்லையா? ஓகே, சமயம் பாருங்க, லத்தியான் டுட்டோரியல் போட்டோ வந்து நீங்க பிறகு அனுப்பிக்கலாம். 54 பேர் இப்ப அனுப்பிட்டீங்க. ஓகேங்களா? இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இத தயவு கூர்ந்து இத வந்து நீங்க சொந்தமாவே பண்ணுங்க. அப்பா அம்மாவை பண்ண சொல்லாதீங்க. நீங்களே சொந்தமா கத்துக்கோங்க. ஓகேங்களா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாம் பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பழக பழக நமக்கே இது வந்து தெரிய வந்துடும். நீங்களே எழுதி பழகுங்க. இது உங்களுடைய முழு பெயர். ஓகேங்களா? நமஸ்கோலா, ஓமோர், அப்புறம் என்ன கேட்டகரி? நம்மளுக்கு வந்து 12 கேட்டகரி இருக்கு இந்த முறை.
நீங்க தஹூன் சத்துவா, தஹூன் என்னாமா, இல்ல திங்கத்தான் லீமவா, அந்த மாதிரி ஏதாவது எது உங்க கேட்டகரியோ அதை நீங்க கிளிக் பண்ணணும். உங்க ஃபோன் நம்பர், அலமாட் பண்ணும் ரூமா, உங்க வீட்டோட அட்ரஸ், அது பாருங்க குயிஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே ஒரு பயிற்சிக்காக கொடுத்துருக்கோம் இந்த முறை. ஓகேங்களா? சும்மா ஒரு பயிற்சிக்காக தான் கொடுத்துருக்கேன். இதே போலதான் பயிற்சி இருக்கும். ஓகேங்களா? இதே போலதான் ஒவ்வொரு வாரமும் அந்த பாடம் சம்பந்தப்பட்ட பயிற்சி வந்து உங்களுக்கு இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு நீங்க முதல்ல நான் சொன்னது போல இருங்க காட்டுறேன். செஞ்சு முடிச்சுட்டு நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் நீங்க வியூ ஸ்கோர், இங்க உங்களுடைய ஸ்கோர் நீங்க பாத்துக்கலாம். புக்கு ஸ்கிராப் போட்டி. ஓகேங்களா? புக்கு ஸ்கிராப் செய்யற போட்டி வச்சிருந்தோம். ஓகேங்களா? அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சமய விளக்க காணொலி படைக்கும் போட்டி, வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்க அனுப்பணும் அப்படின்னு ஒரு போட்டி வச்சிருந்தோம் 2023ல. சமயமும் சமுதாயமும் 4 பார்த்தீங்கன்னா சமய புதிர் போட்டி வச்சிருந்தோம். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், போன வருடம் நம்ம குயிஸ் போட்டி வச்சிருந்தோம். ஆக ஒவ்வொரு முறையும் போட்டியை வந்து நம்ம மாத்துவோம். இந்த முறை என்ன போட்டி அப்படின்னா, நீங்க சமய வகுப்பு 20 வார சமய வகுப்புல கலந்துக்கிறீங்க இல்லையா? அந்த 20 வார சமய வகுப்புல இருந்து ஒரு 5 தலைப்பை நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச 5 தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்து, அதன் பிறகு அந்த 5 தலைப்பை வந்து நீங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன கத்துக்கிட்டீங்கன்றத ஒரு மாஜோங் தாளில வந்து ஒரு மைண்ட் மேப் கான்செப்ட்ல வந்து நீங்க செய்யணும். ஓகேங்களா? மைண்ட் மேப் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு தலைப்பா, ஓகே, மைண்ட் மேப் கான்செப்ட் பேத்தாமிண்டா மாதிரி. ஓகே, இப்படி நீங்க போட்டுக்கலாம். 5 தலைப்பு சொன்னேன் இல்லையா? 5 தலைப்பு ஒரு மார்க்கப் பென்ல நீங்க இது பண்ணிட்டு, இங்க நீங்க உங்க நோட்ஸ், உங்க நோட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அல்லது ஒரு படம் ஒட்டுறீங்கன்னா இங்க படம் ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாஜோங் தாளை நீங்க அழகுபடுத்திக்கலாம். ஓகே, மாஜோங் அழகுபடுத்திக்கலாம், உங்க பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 1ஆம் ஆண்டுனா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து செய்ய முடியாது, அவங்க சிம்பிளா செய்யலாம். 2ஆம் ஆண்டு கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க செய்யலாம். 3ஆம் ஆண்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா செய்யலாம். அதே போல திங்கத்தன் லீமும் ரொம்ப அட்வான்ஸா செய்வாங்க. இப்போ உங்க கேட்டகரிக்கு ஏற்றவாறு 5 தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்து, இது ரிஃப்ளெக்ஷன் பிரசன்டேஷன் மாதிரி நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அதை ரிஃப்ளெக்ட் பண்றீங்க ஒரு மாஜோங் தாள்ல. ஓகேங்களா? ஒரு மாஜோங் தாள்ல இந்த மாதிரி ஒரு மாஜோங் தாள் எடுத்து, ஓகே, பேத்தாமிண்டா மாதிரி நீங்க வரையறீங்க. ஓகேங்களா? 5 தலைப்பு. மார்க்கப் பேன் பயன்படுத்தலாம், கலர் பேன் பயன்படுத்தலாம், படங்கள் ஓட்டலாம். ஓகேங்களா? போட்டோங்க ஓட்டலாம். இத வந்து நீங்க ஒரு செவுத்துல ஒட்டி வச்சுட்டு, அத காட்டியபடி உங்களுடைய உருவமும் தெரியற மாதிரி நீங்க பிரசன்டேஷன் பண்ணணும். லைவா இல்ல, அது மீன் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? நேரம் பார்த்தீங்கன்னா 2 நிமிடத்துல இருந்து 4 நிமிடம் வரை. ஓகேங்களா? இதுதான் இந்த வருஷத்துக்கான போட்டி. நான் உங்களுக்கு ரஃப்லியா வந்து சொல்லியிருக்கேன். கூடிய விரைவில் அதோட விதிமுறை வந்து உங்களுக்கு தரப்படும். ஓகேங்களா? கூடிய விரைவில் வந்து அதற்கான விதிமுறை உங்களுக்கு தரப்படும். அவங்க கேட்டகரிக்கு, உங்க நிலைக்கு ஏற்றவாறு நீங்க இதை நீங்க பிரசன்டேஷன் பண்ணலாம். நீங்க இது கண்டிப்பா ஏற்கனவே பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? என்ன கத்துக்கிட்டீங்களோ 20 தலைப்பு இருக்கு. ஜஸ்ட் வெறும் 5 தலைப்பு மட்டும் நீங்க தேர்வு செய்து, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 5 தலைப்பு மட்டும் தேர்ந்தெடுத்து, அதுக்கு சம்பந்தப்பட்ட பாடங்கள், படங்கள், போட்டோஸ் அந்த மாதிரிலாம் ஒட்டி அலங்கரிக்கலாம். சரிங்களா? நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்றதுதான் இருக்கு. நீங்க எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றீங்க, என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றீங்கன்னு பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுவர். சரிங்களா? அதற்கு கூடிய விரைவில் அதற்கான விதிமுறை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். எங்க ஷேர் பண்ணுவோம்? பாத்தீங்களா? சமய போட்டின்னு இருக்கு இல்லையா? இங்கதான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இது போட்டிக்கானது. கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது டைம் இருக்கு, ரொம்ப டைம் இருக்கு செய்யறதுக்கு. அதனால வந்து நம்ம பொறுமையா செய்யலாம். இந்த முறை வந்து நம்ம வெளியே எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணல இந்த போட்டி. யாரெல்லாம் பதிவு பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போட்டி பத்தி தெரிய வரும். ஆக வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? உங்க எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு கேபிஎம்ல இருந்து இன்னும் வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு அப்ரூவல் வந்து வரல, கொஞ்சம் தாமதம் இந்த வருடம். ஓகேங்களா? ஏறக்குறைய அடுத்த வாரம் வந்து கேபிஎம்ல அப்ரூவ் வந்துடும். அதன் பிறகு அந்த அப்ரூவல் லெட்டர் வந்து நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். இல்ல கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் தேசிய அளவிலான
போட்டி பங்கெடுத்த பிஏஜிஎஸ்கே மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சர்டிபிகேட்டும் உங்களுக்கு இ சர்டிபிகேட் ஓகேங்களா உங்களுக்கு தரப்படும். அது போல பரிசுன்னு பாத்தீங்கன்னா இந்த முறையே வந்து கோப்பை தான், ட்ராஃபி வந்து அவங்கவுங்க அட்ரஸ்க்கு வந்து நாங்க அனுப்பி வைப்போம் ஓகேங்களா. நீங்க பள்ளி அட்ரஸ் கேட்டீங்கன்னா பள்ளி அட்ரஸ்க்கு, அல்லது உங்க வீட்டு அட்ரஸ்க்கு கேட்டீங்கன்னா வீட்டு அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பி வைப்போம். அது வந்து போட்டி ஓகேங்களா. அது வந்து போட்டி. இது வந்து சமய வகுப்பு பாடம் இங்க இருக்கும், பயிற்சி இங்க இருக்கும் ஓகேங்களா. அதன் பிறகு நான் சொல்லிட்டேன் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்ப இந்த மாணவரை பற்றி எல்லா விவரங்களுமே இங்கேயே தான் இருக்கும், எங்கேயுமே செதறாது. அப்ப எங்களுக்கும் பார்க்க முடியும் சரிங்களா. தானே நீங்க செய்யலாம். இப்ப பாருங்க இப்ப செஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க செய்யலாம். இது வந்து சும்மா ஒரு லத்தியான் தான். அது எப்படி செய்யணும்னு காட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஜஸ்ட் சும்மா ஒரு லத்தியான் தான் ஓகேங்களா. அடுத்தடுத்து வந்து சமய பாடம் சம்பந்தப்பட்ட லத்தியான் மாதிரி இருக்கும். உங்களுக்கு செய்ய தெரிதான்னு பாக்குறதுக்காக தான் இது. ட்ரை பண்ணுங்க, பின்னி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப பாருங்க அப்படி போய் கிளிக் பண்ணுங்க, ஓகே. இப்ப பாருங்க ஓகேங்களா. நம்ம பண்ணோம் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க, அப்புறம் சப்மிட் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஓகேங்களா. அப்புறம் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதுதான். செய்ய முடியுதான்னு செக் பண்ணுங்க, எல்லாமே திறக்க முடியுதா அப்படின்ட்டு. இது வரைக்கும் எத்தனை பேர் கிடைச்சிருக்குன்றதை என்னால பார்க்கவும் முடியும். பாருங்க 81 பேர் டர்ன் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் அப்படி கிளிக் பண்ணுவேன் அப்படின்னா இதோ இவங்க எல்லாமே செஞ்சு அனுப்பிட்டாங்க அப்படின்னு பொருள்படும். ஓகே. ஸோ மார்க்கும் ரிலீஸ் பண்ணப்படும். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க நான் 82 பேருக்கு இப்ப மார்க் ரிலீஸ் பண்ண போறேன். உங்களுக்கும் தெரியும் மார்க், ஏன்னா நீங்க அனுப்புனதுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ண முடியும். இப்ப மார்க் உங்களுக்கு இம்போர்ட் பண்ண போறேன், ஏன்னா அப்பதான் எனக்கும் தெரிய வரும் எத்தனை பேர் வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு சரிங்களா. ஓகே பாருங்க உங்களுக்கு மார்க் கிடைச்சிருச்சு. ஆக நான் எங்க உங்க மார்க் செக் பண்ணுவேன்னா இங்க போய் பார்ப்பேன். இது வந்து ஆசிரியர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், நீங்க பார்க்க முடியாது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்க மார்க் எல்லாமே கிடைச்சிருச்சு, என்னால பார்க்க முடியும் ஓகேங்களா. இது ரஃப்லி வந்து இது இன்னும் உண்மையான குயிஸ் கிடையாது, உங்களுக்கு பயிற்சி பண்ணணுன்றதுக்காக தான். ஒரு ஜஸ்ட் ஒரு லத்தியஹானுக்காக தான், எல்லாராலும் செய்ய முடியுதானா. அப்ப ஏறக்குறைய எல்லாரும் 80 பேருக்கு முன்னாலும் செய்ய முடியுது. மாணவர்கள் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 325 மாணவர்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆனா பதிவு ஏற்பட 500 மேற்பட்ட மாணவர்கள் இருக்கீங்க பாருங்களேன். சில பேருக்கு இன்விடேஷன்லாம் நம்ம அனுப்பிட்டோம், உங்களை இன்னும் ஜாயின் பண்ணல. உதாரணத்துக்கு பாருங்க அபினேஷ், அதேஷ், ஹரிஷ்லாம் இன்னும் ஜாயின் பண்ணல. ஓகே அவங்களா பாருங்க. ஏன் ஜாயின் பண்ணலன்னா இப்போ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ நீ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பாருங்களேன் இதுல நுழைய தெரியுது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இன்னும் சிம்பிள்னா அங்க பாருங்களேன், நீங்க கூகுள் போங்க, இங்க பாருங்க 9 இந்த மாதிரி புள்ளி இருக்கு பாத்தீங்களா. 9 புள்ளி இருக்கா தெரியுதா பாருங்க, போட்டோல 9 புள்ளி. இங்க கிளிக் பண்ணிட்டு கூட இது இன்னொரு ஷார்ட் வே, கிளாஸ் ரூம் இருக்கு பாத்தீங்களா, கிளாஸ் ரூம் இதை தட்டுங்க. தட்டிட்டீங்கன்னா இங்க வரும் ஓகேங்களா, இங்க வரும். இப்படி இங்க வந்துச்சுன்னா இங்க பாருங்களேன் எக்ஸெப்ட் பட்டன் இருக்கு அந்த மாதிரி. இது நீங்க கிளிக் பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். இன்னும் ஈஸி ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து இங்க இன்விடேஷன் அனுப்பிட்டோம். இப்போ நீங்க ஜஸ்ட் இது வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் பயன்படுத்துறவங்க இங்க பாருங்க இந்த 9 புள்ளி இருக்கு பாருங்க, இங்க கிளிக் பண்ணுங்க, கிளாஸ் ரூம் தட்டுங்க. ஓகே இங்க பாருங்க எக்ஸெப்ட் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ண வேண்டியதுதான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது முதல் இந்த மாதிரி வகுப்பை நீங்க பார்க்க முடியும். போன் ஓகே தொலைபேசி பயன்படுத்துறவங்க நீங்க என்ன பண்ணணும்னா முதல் பிளே ஸ்டோர் போங்க, எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றத ஓகேங்களா. முதல்ல பிளே ஸ்டோர் போங்க, பிளே ஸ்டோர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஓகே பிளே ஸ்டோர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு உதாரணத்துக்கு எங்க இருக்குன்னா உங்களுடைய ஆப்ல டவுன்லோட் பண்றீங்க, கேம்லாம் ஆடுவீங்க இல்லையா, ஓகே அங்க போங்க. இப்படிதானே இருக்கும் கேம் விளையாடுற இடத்துல உங்க போன்ல, ஓகே அங்க போங்க.
அங்க போயிட்டு இது கிளிக் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல உங்க போன்ல கூகுள் கிளாஸ் ரூம்னு தட்டுங்க. சரிங்களா? அது இப்படி தட்டணும் உங்க போன் பயன்படுத்தினீங்கன்னா. ஓகே, அப்புறம் இப்படி ஒரு சிம்பிள் வரும், இப்படி ஒரு ஆப் வரும். நீங்க எப்படி கேம்ல டவுன்லோட் பண்றீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் செய்ய வேண்டியதுதான். ஓகே, டவுன்லோட் செஞ்ச பிறகு டெலிமா ஐடியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால வந்து வகுப்பை பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்மளுடைய வகுப்பை பார்க்க முடியும். நீங்க வந்து ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? நீங்க வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல போன்ல கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, இது வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இல்லாத மாணவர்கள் நீங்க தாராளமா இந்த வழியாக கூட நீங்க ஜாயின் பண்ணலான்றதுக்காக இதை நான் காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து பிளே ஸ்டோர் மூலியமா பண்றது. கம்ப்யூட்டர் உள்ளவங்க ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க 9 புள்ளி இருக்கு பாருங்க. இந்த 9 புள்ளி தட்டிட்டு கிளாஸ் ரூம் தட்டிட்டு நீங்க எக்ஸெப்ட் பட்டன் தட்டினீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாமே நான் விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க மலர்விழி அவங்கள்ட்ட கூட நீங்க கேட்கலாம், அல்லது இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன், நீங்க பார்த்து கொள்ளலாம். ஓகேவா? நம்ம அடுத்து பயிற்சி காஹூட்க்கு போகலாமா? ஓகே, அடுத்து வந்து காஹூட் கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நான் காட்டுறேன், பிறகு உங்கள்கிட்ட நான் பயிற்சி கொடுக்குறேன். ஓகே, காஹூட் கேம் வந்து இப்படிதான் இருக்கும். இது உதாரணம். ஓகே, நான் அப்படி வந்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்கிரீன் காட்டுவேன். ஓகேங்களா? இந்த ஸ்கிரீனை காட்டுவேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ண தெரியுமோ, சில கட்டிக்கார மாணவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ண தெரியும். சில மாணவர்களுக்கு தெரியாது. தெரியாத மாணவர்கள் பரவாயில்ல, இங்க பாருங்களேன், www.kahoot.it இப்படின்னு இருக்கு இல்லையா? இதை நீங்க கிளிக் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த கேம் பின் இது இப்ப உள்ளது இல்லை, நான் உங்களுக்கு புது பின் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது பின் கொடுக்கப்படும். அந்த பின்னை நீங்க போடணும். போட்டா மட்டும் தான் நீங்க விளையாட முடியும். அதற்கப்புறம் நீங்க வந்து இது போன் மூலியமா நீங்க யூஸ் பண்ணி விளையாடலாம், இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நிக் நேம் போட வேண்டியதா, உங்க ஷார்ட் நேம் நீங்க போட்டுருங்க. நிக் நேம் இப்ப நான் பாருங்க என் பேர் நரேன்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்க நிக் நேம் போட வேண்டியதுதான். அப்படி உங்களுக்கு இந்த உருவம் இந்த பொம்மை பிடிக்கலையா, நீங்க மாத்திக்கலாம். அங்க பாருங்க இந்த பென்சில் இருக்கு இல்லையா, தட்டி இந்த பொம்மையை மாத்திக்கலாம். ஓகேங்களா? அதன் பிறகு இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்கப்படும் காஹூட்ல. ஒரு குயிஸ் கேம்ல உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கடவுள் யார்? நேரம் வந்து இங்க இருக்கும் நேரம். இந்த நேரம் முடியறதுக்குள்ள நீங்க செஞ்சிடும். யார் விரைவா அனுப்புறீங்களோ அவங்க அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்க எத்தனை மாணவர்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்றது என்னால பார்க்க முடியும். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கேள்வியை பார்த்ததுக்கு பிறகு இந்த 4 விடை அல்லது 2 விடையில எது சரியான விடையோ நீங்க தட்ட வேண்டியதுதான். நீங்க என்ன விடை தட்டுறீங்களோ இந்த ஸ்கிரீன்ல வந்து என்னால வந்து யாரு அதிக விடை தட்டுறீங்கன்றத பார்க்க முடியும். ஆக கடைசியா வந்து யாரு வெற்றியாளர் அப்படின்றத என்னால பார்க்க முடியும். புரிஞ்சுதா? இது ரொம்ப சிம்பிள் நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சோ இப்ப நம்ம காஹூட் கேம் விளையாடலாமா? தயாரா? இருங்க, இந்த மாதிரி செஞ்ச சவுண்ட் விளங்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு வேற வழியில வந்து ஓகே. கொஞ்ச நேரம் ஓகே. இப்ப கேம் பின் வந்து லோடிங் ஆகுது. ஓகேங்களா? சோ ஒண்ணு நீங்க இத ஸ்கேன் பண்ணலாம், அல்லது இங்க ரொம்ப சிம்பிள் தான். அங்க பாருங்க, இதை நீங்க மட்டும் டைப் பண்ண வேண்டியதுதான்.
www.kahoot.it டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்க பேர் நீங்க போட வேண்டியதுதான். ஸோ நிறைய கட்டிகார மாணவர்கள் இருக்கீங்க. பட்டு பட்டுன்னு நிறைய பேருக்கு போட தெரியுது.